வருங்கால அரசு மருந்தாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் சிலபஸ் வைஸ் டாபிக்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி ஃபார்மகாக்னசி, ஃபார்மசூட்டிக்ஸ், மெடிசனல் கெமிஸ்ட்ரி, ஃபார்மகாலஜி இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸாக எம்ஆர்பி எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே வரிசையிலேயே நம்ம சப்ஜெக்டை செலக்ட் பண்ணி அந்த பார்ட் வீடியோஸாக அந்த சிலபஸை கவர் பண்ணி நம்மளோட சேனலில் பிளேலிஸ்ட் அதுக்குன்னே தனித்தனியாக க்ரியேட் பண்ணி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பார்க்காதவங்க, படிக்க விரும்புகிறவங்க அந்த சப்ஜெக்டை நீங்கள் பிளேலிஸ்ட் கிளிக் பண்ணி அந்த சிலபஸை அப்படியே கவர் பண்ணி நீங்கள் படிச்சிடலாம். ஓகேவா? ஸோ அது படிச்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குமே நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்மகாக்னசி 9th பார்ட் ஆஃப் இருக்கக்கூடிய டாபிக்ஸை தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே எங்களோட ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களோட சப்போர்ட் இருக்கிறனால தான் இன்னும் எங்களால் இன்ஸ்பயர் ஆகி இன்னும் அதிக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியுது. ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க, வீடியோஸ் எதுவும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அது மாதிரியே இன்னொரு அட்வைஸ் என்னென்னா, எக்ஸாம் இன்னும் எப்போ வருது, என்ன அது வருமா வராதா அப்படிங்கிறதெல்லாம் யோசிச்சுட்டு நிறைய பேர் படிக்கிறதே விட்டுட்டிங்கன்னு எங்களுக்கு தோணுது. ஆனால் படிக்கிறவங்க படிச்சுட்டே இருக்கிறீங்க. ஸோ அந்த ஒர்க்கை கண்டிப்பாக அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக படிச்சுட்டே இருங்க. கண்டிப்பாக உங்களால் முடியும் அச்சீவ் பண்ணால். ஓகேவா? ஸோ படிக்காதவங்க படிக்கிறதுக்கு பாருங்கள். படித்து அப்படியே கண்டினியூஸாக நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக படித்தா மட்டும்தான் எக்ஸாம் வரும்போது எழுதி கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கண்டினியூஸாக படிங்க. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருந்து வீக்லி டெஸ்ட் நம்ம கண்டக்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ போன வாரம் கூட May 10 சாட்டர்டே ஒரு எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எழுதியிருந்தீங்க. எல்லாருக்குமே எங்களோட ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடும். அதில் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் எல்லாமே கொஞ்சம் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ரிப்பேர் ஆகுறீங்க. நல்லாவே ப்ரிப்பேர் ஆகி கண்டிப்பாக நான் அந்த ரேங்க் 1, 2, 3 அச்சீவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனோடே படிக்கிறீங்க. ஸோ அது ஒரு நல்ல ஸ்பிரிட், அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் நல்ல ரேங்க் அச்சீவ் பண்ணி எம்ஆர்பியை கிளியர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அது மாதிரியே மற்றவங்களாலையும் ஏன் முடியுமா முடியாதான்னெல்லாம் யோசிக்காதீங்க. ஓகேவா? இது லைஃப் செட்டில் ஆகக்கூடிய ஒரு ஜாப். நீங்கள் இதை திங்க் பண்ணி இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகேவா? 24 ஹவர்ஸில் நம்மளுக்கு ஒரு லைஃப் செட்டில் ஆக போகிற ஜாபுக்காக நம்ம டைம் கொடுக்கல அப்படின்னா நம்ம அதில் எதுவும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஓகேவா? ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம போன வீடியோவிலே சொல்லியிருந்தோம். ஓகேவா? 8th பே கமிஷன் நெக்ஸ்ட் இயர் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா எம்ஆர்பி ஃபார்மசிஸ்டோட சேலரி பார்த்தீங்கன்னா 1 lakh வரைக்கும் இருக்கும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி படிங்க. ஸோ போன வாரம் நடந்த அந்த வீக்லி டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 30 மார்க்ஸ் கண்டக்ட் பண்ணியிருந்தோம். அதில் 30 out of 30 பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரி கண்ணன், ஃபஹீமா எஸ், பார்த்தி திவ்யா. ஸோ 3 பேர், புவனேஸ்வரி கண்ணன், ஃபஹீமா, பார்த்தி திவ்யா. உங்களுக்கு எங்களோட ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். இன்னும் நல்லாவே படிங்க. அப்படியே கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறத மட்டுமே கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேவா? நீங்கள் ஜாபில் இருக்கலாம், வேறு ஓகே வீட்டிலேருந்து படிக்கிறவங்களா இருக்கலாம், ஆனால் படிக்கிறத மட்டும் விட்டுறாதீங்க. ஓகேவா? கண்டிப்பாக உங்களால் நல்ல ரேங்க் எடுத்து அச்சீவ் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 29 out of 30 ஆர் கயல்விழி, ஜி தனலக்ஷ்மி, ஆர் குமுதா, பெனிலா, சத்யவதி, ஏ பூர்ணிமா. ஆர் கயல்விழி, ஜி தனலக்ஷ்மி, ஆர் குமுதா, பெனிலா, சத்யவதி, ஏ பூர்ணிமா. ஸோ உங்களுக்கும் எங்களோட ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இன்னும் நல்லாவே எஃபோர்ட் எடுத்து இன்னும் படிங்க. ஸோ கண்டிப்பாக உங்களோட எஃபோர்ட் நல்லாவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் கூட இன்னும் படிச்சுட்டே இருங்க. நல்லாவே உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். எங்களோட வாழ்த்துக்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா 28 out of 30 பிரியா, பி அபிராமி, வி தேவா, ஃபாசில், சிவகுமார் எம். பிரியா, பி அபிராமி, வி தேவா, ஃபாசில், சிவகுமார் எம். ஸோ உங்களுக்கும் எங்கள் ஜேடி ஃபார்மகோவேதா சார்பில் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் எல்லாமே போட்டி போட்டு நம்ம ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ்குள்ளாடி வரணும் அப்படிங்கிற ஒரு எஃபோர்ட்டை எடுத்து படிக்கிறாங்க. ஓகேவா? உண்மையிலே உங்கள் எஃபோர்ட்டுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல ஒரு ரேங்க் எடுத்து எம்ஆர்பி கிளியர் பண்ணுறதுக்கு வாழ்த்துக்கள். ஓகேவா? அது மாதிரியே மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 20 மேலே 25க்கு மேலே நிறைய பேர் இருந்தீங்க. இன்னும் கொஞ்சம் கூட எஃபோர்ட் எடுத்திங்கன்னா நீங்களுமே இந்த ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ்குள்ளாடி வரலாம். ஓகேவா? ஸோ எல்லாருக்குமே எல்லாரோட நோக்கமும் எம்ஆர்பி எக்ஸாம் கிளியர் பண்ணணும். நமக்கு ஒரு செக்யூர்டான ஜாப் வேணும். ஓகேவா? அதை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு படிக்கிறத மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபார்மகாக்னசியில் 9th பார்ட்டில் டாபிக் பார்த்தீங்கன்னா பேசிக் பிரின்சிபிள்ஸ் இன்வால்வ்ட் இன் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம்ஸ் ஆஃப் மெடிசின்ஸ். ஸோ ஆயுர்வேதா, சித்தா,
யுனானி ஹோமியோபதி. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம காக்னஸிலையும் இருக்குது, அது மாதிரியே ஃபார்மசூட்டிக்ஸ்லேயும் இருக்குது. ஃபார்மசூட்டிக்ஸில் ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்கை ரொம்பவே ப்ரீஃபாக ரொம்ப டீட்டெயில்டாக கொடுத்துருவோம். ஓகேவா? ஸோ இங்கே நம்ம கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா? இன்னும் அதிக நோட்ஸ் தேவைப்படுறவங்க அந்த ஃபார்மசூட்டிக்ஸ் வீடியோவை கூட டிஸ்கஸ் பண்ணி அதை பார்த்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அடுத்து இன்னொரு டாபிக் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் இன் நேஷ்னல் எக்கனாமி அண்ட் தேர் எக்ஸ்போர்ட் பொட்டன்ஷியல். ஓகேவா? ஸோ இதுதான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ். ஃபஸ்ட்டு ஆயுர்வேதா. ஸோ ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெடிசின், அதுவும் ஆரிஜினேட்டட் இன் இந்தியாவில் தான் இருந்துச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3000 வருஷங்களுக்கு முன்னாடியே இருக்குது. இந்த ஆயுர்வேதா அப்படிங்கிற வேர்டு எதுலேருந்து வந்துச்சுன்னா சமஸ்கிருதம். ஓகேவா? சான்ஸ்கிரிட்லேருந்து வந்தது. அதில் ஆயுர்னா லைஃப், வேதானா பார்த்தீங்கன்னா சயின்ஸ் இல்லைன்னா நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ ஆயுர்வேதானா மீனிங்கே நாலேஜ் ஆஃப் லைஃப். ஓகேவா? ஸோ இங்கே பேசிக் ஐடியா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்சனோட சில ஸ்ட்ரெஸ்ஸோ இல்லை அவங்களுக்கு வரக்கூடிய டிசீஸ் ஏதாச்சும் ஒரு இம்பேலன்ஸ். ஓகேவா? பேலன்ஸாக இருக்கிற வரைக்கும் ப்ராப்ளம் இல்லை, ஏதாச்சும் ஒரு இம்பேலன்ஸ். ஓகேவா? அவங்க லைஃப் ஸ்டைலில் இருக்கக்கூடிய சேஞ்சஸ்னால இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களோட பாடி, மைண்டு, ஸ்பிரிட், என்விரான்மெண்ட், சுற்றி இருக்கிற ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் இம்பேலன்ஸ் ஆகும்போது தான் அவங்களுக்கு ஒரு டிசீஸ் வரும். ஓகேவா? ஸோ ஆயுர்வேதா கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா அப்படியே யூனிவர்ஸை தான் கவர் பண்ணுறாங்க. ஓகேவா? நம்ம யூனிவர்ஸ் எதால் இருக்குன்னு மேடு பேசிக் எலிமெண்ட்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ். ஓகேவா? ஆகாயம், காற்று, ஏர், எனர்ஜி, லிக்யூட், சாலிட். ஓகேவா? இதால் தான் நம்ம யூனிவர்ஸ் மேடாக இருக்குது அப்படிங்கிற ஹைப்போதிசிஸ் இருக்குது ஆயுர்வேதாவில். இதில் நம்ம ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா வாதா, பித்தா, கபா. ஓகேவா? வாதானா பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் அண்ட் ஏர், பித்தானா பார்த்தீங்கன்னா எனர்ஜி அண்ட் லிக்யூட், கஃபானா பார்த்தீங்கன்னா லிக்யூட் அண்ட் சாலிட். ஓகேவா? ஸோ ஒருத்தவங்க பாடியில் இந்த வாதா, பித்தா, கபா ஓகேவா எல்லாமே ப்ரெசண்டாக இருக்கும். ஆனால் எப்போ இதில் ஒரு இம்பேலன்ஸ். ஓகேவா? ஸோ சில பேருக்கு வாதம் அதிகமாக இருக்கலாம், இல்லை பித்தம் அதிகமாக இருக்கலாம். ஓகேவா? அப்படி இம்பேலன்ஸ் ஆகும்போது வரக்கூடியதான் என்னது ஏதாச்சும் ஒரு டிசீஸ். ஓகேவா? இந்த 3 விஷயங்களையும் சேர்த்து என்ன சொல்லுவாங்கன்னா 3 தோஷா அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஆயுர்வேதாவில் இதுதான் என்னது ஒருத்தவங்களோட 3 பில்லர்ஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதில் ஏதாச்சும் ஒரு சேஞ்சஸ் ஆகி ஏதாவது ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கும் ஏதாவது ஒரு இந்த தோஷால ஒன்று இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதை என்ன சொல்லுவாங்கன்னா சப்த தாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த சப்த தாதுன்னு பார்த்தீங்கன்னா ரசானா நம்ம பாடியில் லிம்ப், அது மாதிரியே ரக்தானா பிளட்டு, மேதானா அடிப்போஸ் டிஷ்யூ, மாம்சானா ஃப்ளஷ், மஜ்ஜானா நர்வஸ் டிஷ்யூ, சுக்ரானா ரீப்ரொடக்டிவ் டிஷ்யூ, அடுத்து அஸ்தினா போன்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி இந்த தாதுஸில் எல்லாமே சேஞ்சஸ் வரும்போது ஒரு டிசீஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறதான் கான்செப்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி காலத்தில் இருந்த இந்தியன் மெடிசன் ப்ராக்டிஷனர்ஸ் இருந்தாங்க. ஓகேவா? படிச்சிருப்போம் சரக்கா அந்த மாதிரி எல்லாமே முன்னாடி நிறையவே இந்த மாதிரி இருந்தாங்க. ஓகேவா? ஆயுர்வேதா ப்ராக்டிஷனர்ஸ் இதெல்லாமே எழுதியிருந்த புக்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்க எழுதினது இப்போ சரக்கா எழுதியிருந்தது சரக்கா சம்கீதா, இது மாதிரியே நிறைய புக்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஓகேவா? இதெல்லாம் இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் பார்க்கணுன்னா ஃபார்மசூட்டிக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் டீட்டெயிலாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம், அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அது மாதிரியே நமக்கு தெரியும் ஆயுர்வேதாவில் மோஸ்ட்லி எப்படி ஃபார்முலேஷன்ஸ் இருக்கும். பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன். ஸோ பாலிஹெர்பல், மோனோஹெர்பல்னால் ஒரே ஒரு ஹெர்பு. ஓகேவா? இப்போ துளசினா துளசி மட்டும் இருக்கும். இப்போ பாலிஹெர்பல்னால் பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் என்ன இருக்கும், அதில் மூலிகைகள் இருக்கும். ஓகேவா? அதான் என்னது பாலிஹெர்பல் ஃபார்முலேஷன். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரவல்ஃபியா செர்பெண்டினா, கேசியா அன்கஸ்டிஃபோலியா, பைப்பர் லாங்கம். ஓகேவா? அந்த மாதிரி நம்ம காக்னஸிலெல்லாம் படிச்சிருவோம். ஓகேவா? நிறைய ஹெர்ப்ஸ் அதெல்லாமே சேர்ந்ததான் என்னது இந்த ஆயுர்வேதா ஃபார்முலேஷன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா யுனானி. ஸோ யுனானி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா கிரீக் ஃபிலாசபர் ஹிப்போக்ரட்ஸ். ஓகேவா? நமக்கு தெரியும் அவர் தான் என்ன பண்ணியிருக்காரு, இந்த சிஸ்டமை ஆரம்பிச்சு விட்ருக்காரு. ஓகேவா? இந்த சிஸ்டத்துக்கு ஒரு ரூட்டாக அமைஞ்சது யாரோட தியரின்னு பார்த்தீங்கன்னா ஹிப்போக்ரட்ஸோட தியரி. ஓகேவா? அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அரிஸ்டாட்டில் கோலன், இவர் எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபாதர் ஆஃப் நேச்சுரல் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த சிஸ்டம் எங்கே ஆரம்பிச்சு யுனானின்னு பார்த்தீங்கன்னா கிரீக் ஆரிஜின் தான். கிரீக்கில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பெர்சியா, ஓகேவா, ஈரான், அதுக்கப்புறம் இன்னும் இதை இம்ப்ரூவ் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரேபியன் ஃபிசிஷியன். ஓகேவா? துபாய் அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்கல்ல கல்ஃப் கண்ட்ரீஸில், அவங்க தான் என்ன பண்ணுறாங்க இந்த யுனானி சிஸ்டமை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணாங்க.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யுனானி சிஸ்டம் யார் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அவங்கள எப்படி சொல்லுவாங்கன்னா ஹக்கீம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பிரின்சிபல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு ஹார்மனி அண்ட் பேலன்ஸ், ஓகேவா, அப்படி இருக்கக்கூடிய ஃபிசிக்கல், மென்டல், ஸ்பிரிச்சுவல் ரிலேம்ஸ் இதை பேலன்ஸாக இம்பேலன்ஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், ஒரு டிசீஸ் வரும். அதான் இவங்களோட கான்செப்ட், ஓகேவா. அதனால இங்கே பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா அந்த டிசீஸோட சிம்டமை ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அந்த டிசீஸை டயக்னோஸ் பண்ணி அந்த டிசீஸ்க்கு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, ஓகேவா, யுனானி சிஸ்டம் ஆஃப் மெடிசினில். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பேஷண்ட்டோட எல்லா தரவு ஹிஸ்ட்ரி, ஓகேவா, முன்னாடி என்னென்ன இருந்துச்சு எல்லா ஹிஸ்ட்ரி, பல்ஸ், யூரின், ஸ்டூல் எக்ஸாமினேஷன், இந்த மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு தான் அந்த டிசீஸை டயக்னோஸ் பண்ணிவிட்டு ட்ரக்கை கொடுப்பாங்க, ஓகேவா. யுனானி மெடிசின்ஸ் பார்த்தீங்கன்னா மாதர், ஃபுஃபுல், கபாப் சிபி, சனாசீரா, ஓகேவா, இந்த மாதிரி எல்லாம் மெடிசின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அடுத்த சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சித்தா, ஓகேவா. ஸோ சித்தா நமக்கு தெரியும், சித்தா எங்கேருந்து ஆரிஜினேட் ஆச்சு, நம்மளோட தமிழ்நாடுலேருந்து, ஓகேவா. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணவங்கள நம்ம எப்படி சொல்லுவோம், சித்தர்ஸ், ஓகேவா, சித்தர்ஸ். ஸோ இது பார்த்தீங்கன்னா மெடிசின் எப்படி கொண்டு வந்தாங்க, பக்தி யோகா, ஓகேவா, அந்த மாதிரி ஒரு இதில் இருந்து தான் என்னது நம்மளோட இந்த சித்தா சிஸ்டம் ஆஃப் மெடிசின் வந்துச்சு, ஓகேவா. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பிலீஃப் இருக்குது. ஸோ லார்ட் சிவா என்ன பண்ணுறாருன்னா அவரோட நாலேஜை, அந்த மெடிசின் நாலேஜை என்ன பண்ணுறாங்க ஒய்ஃப் பார்வதிக்கு கொடுக்குறாங்க. அதிலேருந்து தான் என்ன ஆகுது, இந்த சித்தர்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நாலேஜ் கிடச்சிது அப்படின்னு பிலீஃப் இருக்குது, ஓகேவா, ட்ரெடிஷ்னல் பிலீஃப். இங்கே சித்தா ப்ராக்டிஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேசிக் எலிமெண்ட்ஸ் இருக்குது. எர்த், வாட்டர், ஃபயர், ஏர், ஸ்கை, ஓகேவா. இந்த மாதிரி ஒரு 5 எலிமெண்ட்ஸ் இருக்குது. இந்த 5 எலிமெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா ஹியூமஸ் ஆஃப் ஹியூமன் பாடின்னு சொல்கிறாங்க, ஓகேவா. நம்ம பாடியில் ப்ரெசென்ட்டாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இதெல்லாம் எங்கே இருக்கும், நம்மளை சுற்றி தான் இருக்கும், ஓகேவா. ஃபுட்டு, ஹெர்பல், அனிமல், இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸில் சல்ஃபர், மெர்க்குரி, இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் தான் எடுத்து என்ன பண்ணுறாங்க டிசீசஸ்க்கு ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ஸோ அது மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுற காசேட்டிவ் ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பல்ஸ் பார்ப்பாங்க, பல்ஸ் ரீடிங், அதுமாரி கலர் ஆஃப் தி பாடி, ஸ்டடி ஆஃப் வாய்ஸ், யூரின் எக்ஸாமினேஷன், அடுத்து டைஜஸ்டிவ் சிஸ்டம் எப்படி இருக்குது, அது மாதிரியே டங் எக்ஸாமினேஷனும் பண்ணுவாங்க, ஓகேவா, ஒரு டிசீஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா சில ட்ரக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அபினி அப்படின்னா என்ன ட்ரக்னு பார்த்தீங்கன்னா பேப்பாவர் சோம்னிஃபெரம், எத்தினா ஸ்ட்ரைச்னஸ் நக்ஸாமிக்கா, ஓகேவா. ஸோ நேம்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா என்ன தான் இருக்கும், இங்கேயுமே ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் தான் இருக்கும், ஓகேவா. அடுத்த சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோமியோபதி. ஹோமியோபதி எப்போ டெவலப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா லேட் 1700s தான் ஜெர்மனியில் டெவலப் பண்ணாங்க, ஓகேவா. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் காமனாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆனால் யூஎஸ், ஓகேவா, அமெரிக்கா இந்த மாதிரி கண்ட்ரீஸ்லலாம் இந்த ஹோமியோபதி அந்த அளவுக்கு பாப்புலர் கிடையாது. இந்த ஹோமியோபதி பார்த்தீங்கன்னா புதுசாக வந்த ஒரு சிஸ்டம். இது 18th centuryயில் சாமுவல் ஹென்மேன், ஓகேவா, இவர் தான் என்ன பண்ணார், டெவலப் பண்ணார், ஓகேவா. இங்கே என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிசீஸோட காஸ், ஓகேவா, ஒரு டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர் இருக்கும்ல, அந்த ஃபேக்டரே அந்த டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட்டாக இருக்கும். அதுதான் இந்த ஹோமியோபதியோட கான்செப்ட், ஓகேவா. இங்கே இன்னும் முக்கியமான ஒரு இதுவே என்னென்னா நம்ம பாடியை என்ன பண்ண முடியும், அந்த டிசீஸை க்யூர் பண்ணக்கூடிய எபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத இந்த ஹோமியோபதி சிஸ்டம் மூலயமா தான் இன்டியூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. ப்ராக்டிஸ் பண்ணும்போது சின்ன சின்ன நேச்சுரல் சப்ஸ்டன்சஸ், பிளான்ஸ், மினரல்ஸ் இதெல்லாமே வச்சு என்ன பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹோமியோபதி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், ஓகேவா, அந்த டிசீஸ் சரியாகிறதுக்கு. ஏன்னா அது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைல்யூஷனில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதோட ஹீலிங் ப்ராசஸே இருக்கும், ஓகேவா. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ட்ரக் ட்ரீட்மெண்ட்டில் எப்படி கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த சிம்டம்ஸ் எப்படி இருக்கோ அந்த சிம்டம்ஸை மொத்தமாக ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் என்ன பண்ணுவாங்க ட்ரக்ஸை ப்ரொவைட் பண்ணுவாங்க, ஓகேவா. கான்செப்ட் ஆஃப் ப்ரூவிங் அண்ட் ப்ரூவர். ஸோ இது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல்ஸ் ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் இருக்குது. ஸோ நோட்ஸ் இன்னும் அதிகம் தேவைப்படுறவங்க அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மதர் டிஞ்சர் இருக்கும், ஓகேவா. இங்கேயும் நம்ம ஹெர்ப்ஸ் தான், ஓகேவா, அட்ரோபா, பெல்லடோனா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ மெயினாக இருக்கக்கூடிய டிஞ்சர்லேருந்து என்ன பண்ணுவாங்க டைல்யூட் பண்ணி டெசிமல்ஸாக கொடுப்பாங்க, ஓகேவா. சின்ன சின்ன குளோபியூல்ஸ் இல்லைன்னா ட்ராப்ஸாக கொடுப்பாங்க, ஓகேவா. ஸோ 3 to 4 drops இந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணாலே போதும். ஸோ ரொம்ப கம்மியான டைல்யூஷனில். ஸோ ட்ரக்ஸ் பார்த்தீங்கன்னா மெடிசனல் பிளான்ஸ், வெஜிடபிள் ட்ரக்ஸில் ஆர்னிகா, பெல்லடோனா, ஓபியம், நக்ஸாமிக்கா. அடுத்து அனிமல் ட்ரக்ஸில் பார்த்தீங்கன்னா ஹனிபீஸ், கால்சியம் கார்பனேட்,
கேந்தாரிஸ். மினரல்ஸில் பார்த்தீங்கன்னா கலஷிஷா, சல்ஃபர், அது மாதிரியே காப்பர், பிளாட்டினம், ஓகேவா, இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாமே இங்கே யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இவ்வளோ தான் என்னது நம்மளோட ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசின். ஓகேவா, ரொம்ப ஷார்ட்டாக தான் இதோட பிரின்சிபல் என்ன, எப்படி யார் கண்டுபிடிச்சாங்க, இந்த மாதிரி மட்டும்தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரியே ஃபார்மசூட்டிக்ஸ் ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் வீடியோவில் இது டீட்டெயிலாகவே இருக்குது. அதை பார்த்துமே நீங்கள் படித்து இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸாக அதை பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரோல் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் இன் நேஷ்னல் எக்கனாமி. ஓகேவா. ஸோ நம்மளோட இந்த மெடிசினல் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ், ஓகேவா, பெர்ஃப்யூம்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய இந்த அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாமே நேஷ்னல் எக்கனாமி, ஓகேவா, இந்திய வளர்ச்சிக்கு, ஓகே, ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு இதோட ரோல் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ரொம்பவே சிம்பிளான டாபிக் தான். ஜஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சிருந்தால் போதும், இதை பற்றின ஒரு நாலேஜ் மட்டும் இருந்தாலே போதும். ஓகேவா, அவ்வளோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, ஜஸ்ட் இதை ஒரு வாட்டி தெரிஞ்சிருந்தால் போதும். ஓகேவா. ஸோ நமக்கு தெரியும் நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறையவே என்விரான்மெண்ட், அது மாதிரி நேச்சர் பார்த்திங்கன்னா அவ்வளோத்துக்கு கொட்டி கிடக்கு. ஓகேவா, ஏன்னா நம்மளோட நிலமாக இருக்கட்டும், அது மாதிரி நம்மளோட இந்த டெம்பரேச்சர், என்விரான்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பிளான்ஸ் வளர்கிறதுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்தியாவை பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஹெர்பேரியம், அதாவது நிறைய டைப் ஆஃப் வெரைட்டி ஸ்பீசிஸ் பிளான்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது. ஓகேவா. ஸோ ஒரு மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லோக்கல், அது மாதிரி நேஷ்னல் எக்கனாமி. ஓகேவா. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதெல்லாமே ரூரலில் இருக்கிறவங்க, ஓகேவா, கிராமங்களில் இருக்கிற மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு இது ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். ஓகேவா. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா நம்மளோட நாட்டு வளர்ச்சியிலேயே நான் டிம்பர் ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ், அதாவது இந்த மரத்தடி, ஓகேவா, இந்த மரங்களில் இருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்களை விட நம்ம மெடிசினல் பிளான்லேருந்து கிடைக்கக்கூடிய வருமானங்கள் அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. அது மாதிரி ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், இந்தியா பார்த்திங்கன்னா நிறைய கிளைமேட்டிக்ஸ் கண்டிஷன் இருக்குது. அது மாதிரி ஒரு சமதளமான பூமி கிடையாது. ஓகேவா, மலை, காடு எல்லாமே கலந்துருக்கும். ஸோ அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பொட்டானிக்கல் கார்டன் ஆஃப் தி வேர்ல்டுன்னே நம்ம இந்தியாவை சொல்கிறாங்க. ஓகேவா. கிட்டத்தட்ட 2200 வகையான ஸ்பீசிஸ் ஆஃப் மெடிசனல் அண்ட் எசென்ஷியல் ஆயில் கண்டெய்னிங் பிளான்ட்ஸ் நமக்கு நார்மலாகவே இந்தியாவில் இருக்குது. ஓகேவா, ரெகுலராகவே நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அந்த மாதிரி மெடிசினல் அரோமேட்டிக் கிராப்ஸ் எல்லாம் இருக்கிறனால நம்மளுக்கு ஃபைட்டோ ஃபார்மசூட்டிக்கல்ஸ், பெர்ஃப்யூமரி, அலைட் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்திங்கன்னா இந்தியாவில் இப்போது நல்லாவே க்ரோ ஆகிட்டே இருக்குது. ஓகேவா, முன்னாடி வருஷங்களை கம்பேர் பண்ணும்போது இப்போ நல்லாவே க்ரோத் இருந்துகிட்டே இருக்குது. ஓகேவா. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் எல்லாமே நேச்சுரல் ஆரிஜினாக இருக்கும்போது அது கண்டிப்பாக நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, எந்த ஒரு ஆர்டிஃபிஷியலும் இல்லாமல் நேச்சுரலாக இருக்கிறனால நம்ம பாடிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா ரூரல் ஏரியாஸில் இருக்கிற மக்களுக்கும் டெவலப்மெண்ட்டுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்தியன் சென்னா, ஓகேவா, கேஷியா ஆங்கஸ்டிஃபோலியா எங்கேருந்து கல்டிவேட் பண்ணுறாங்க, திருநெல்வேலி, மதுரை, ராமநாதபுரம், ஓகேவா, நம்ம தமிழ்நாட்டில் இந்தந்த பிளேசஸ்ல எல்லாம் பார்த்திங்கன்னா இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. இன்னும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இந்த ஆந்திர பிரதேஷில் கடப்பா டிஸ்ட்ரிக்டில் இருந்தோம் இதை கல்டிவேட் பண்ணுறாங்க. ஓகேவா. இது பார்த்திங்கன்னா நமக்கு தெரியும் இதில் இருக்கக்கூடிய லீஃப் இதெல்லாம் தான் எடுப்போம். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஈல்டு 300 கிலோகிராம், ஓகேவா, ட்ரை லீவ்ஸ் கிடைக்குது. 50 kg ஆஃப் ட்ரை பாட்ஸ் பெர் ஹெக்டேருக்கே கிடைக்குது. ஓகேவா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு இந்த சென்னா, ஓகேவா, இதோட வளர்ச்சி இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா நீம், அது மாதிரியே மௌகியா ஆயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நீம் பார்த்தீங்கன்னா 3 lakh டன்ஸுக்கு நம்மளுக்கு ப்ரொடக்ஷன் இருக்குது. இன்னும் இந்த மௌகியா ஆயில் பார்த்தீங்கன்னா 50,000 டன்ஸுக்கு நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஓகேவா, இங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம், இந்திய நாட்டுக்குள்ளேயும் யூஸ் பண்ணுறோம். ஓகேவா, அந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்தியா நிறைய கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது எசென்ஷியல் ஆயில் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு டெவலப் ஆகிருக்கு. அதுமாதிரி எசென்ஷியல் ஆயில், பெர்ஃப்யூம்ஸ், ஃப்ளேவர்ஸ், ஓகேவா, பல வருஷங்களாகவே பார்த்திங்கன்னா இந்த க்ளவ், ஓகேவா, இந்த ஸ்பைசஸுக்கு பார்த்திங்கன்னா இந்தியா அந்த அளவுக்கு ஃபேமஸ். ஓகேவா, அந்த அளவுக்கு நம்மள்ட்ட ஸ்பைசஸ் அவைலபிளாக இருக்குது. இன்னும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி பார்த்த மாதிரியே வெரைட்டி ஆஃப் சாயில், கிளைமேட் எல்லாம் இருக்கிறனால இந்த எசென்ஷியல் ஆயில் பெறக்கூடிய அந்த பிளான்ஸ் எல்லாமே நம்ம இந்தியாவில் நிறைய இடத்துலையே வளர்ந்துருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா இதோட வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த ஆக்ரோ டெக்னாலஜி. அதுவும் பார்த்தீங்கன்னா ஸோ இதை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிசினல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் எங்கே இருக்குன்னா லக்னோ. அடுத்து ரீஜினல் தி ரிசர்ச் லெபார்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜோர்ஹட்.
இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. அதுபடி என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கைபோபோகன் விண்டரியானஸ் இல்லைன்னா ஜாவா சிட்ரோனெல்லா பார்த்தீங்கன்னா அஸ்ஸாம், உத்தரப்பிரதேஷ், வெஸ்ட் பெங்கால், கர்நாடகா, தமிழ்நாடு, மகாராஷ்டிரா இந்த மாதிரி பிளேசஸில் எல்லாமே இந்த ஆக்ரோ டெக்னாலஜி மூலயமா இவ்வளோ பிளேசஸில் இதை ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, கைபோபோகன் விண்டரியானஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல். ஓகேவா, ஒரு நாட்டோட எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் இந்த மாதிரி அரோமேட்டிக் மெடிசனல் பிளான்ட்டை எக்ஸ்போர்ட்னா என்னது, நம்ம நாட்டிலேருந்து வேறு நாட்டு மக்களுக்கு கொடுக்கறது. ஓகேவா, ஸோ இம்போர்ட்னா இறக்குமதி, எக்ஸ்போர்ட்னா என்னது, ஏற்றுமதி. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதிக் மெடிசினே எப்படி எந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் மார்க்கெட் இருக்குன்னா $1 பில்லியன் நமக்கு எக்ஸ்போர்ட் இருக்குது. ஓகேவா, எக்ஸ்போர்ட் பொட்டென்ஷியல் பார்த்தீங்கன்னா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ் மூலமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம் இந்தியாவில். ஓகேவா, அது மாதிரியே பார்த்தீங்கன்னா 1994 சைனா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட $5 பில்லியன் பிளான்ஸ், ஓகேவா, மெடிசனல் பிளான்ட்டை எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஜெர்மனி பார்த்தீங்கன்னா $105 மில்லியன் பார்த்தீங்கன்னா மெடிசனல் பிளான்ட்டை இம்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் ஸோ மில்லியன் பில்லியன் கணக்கில் இது எக்ஸ்போர்ட் ஆகுது. ஓகேவா, அது மாதிரியே பார்த்தீங்கன்னா ஜெர்மனி இப்போது ஓகேவா எக்ஸ்போர்ட் பண்ணுற மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 600 crore. அது எப்படி எக்ஸ்டெண்ட் ஆயிருக்குன்னா 20,000 crore அடுத்த டெக்கேடு. ஓகேவா, அடுத்த 10 வருஷத்தில் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்க. ஓகேவா, அந்த அளவுக்கு எக்ஸ்போர்ட் இருக்குது ஜெர்மனியில். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதான் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 36,200 டன். ஓகேவா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா $24 மில்லியன் நம்மளோட எக்ஸ்போர்ட் ஆஃப் க்ரூட் ட்ரக்ஸ் இருக்குது. ஓகேவா, இப்போது அது மாதிரியே பார்த்தீங்கன்னா சைனா, இந்தியா இங்கே தான் பார்த்தீங்கன்னா மொத்த வேர்ல்டை கம்பேர் பண்ணும்போது குளோபலியில் 40% அதிகமாக இருக்குது நம்மளோட குளோபல் டைவர்சிட்டி. ஓகேவா, அது மாதிரி இன்னும் தெரியும் நமக்கு இப்போ டெவலப்பிங் கண்ட்ரீஸில் எல்லாமே நம்ம ஆல்டர்னேட்டிவ் மெடிசின், ஓகேவா, நம்மளோட அலோபதி மெடிசனோட இன்னும் பார்த்திங்கன்னா நிறைய மக்கள் இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசனுக்கு நிறையவே சேஞ்ச் ஆகிட்டே வராங்க. ஓகேவா, ஸோ WHO என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 80% ஆஃப் வேர்ல்ட் பீப்புள் பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த ட்ரெடிஷ்னல் மெடிசின்ஸை தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ப்ரைமரி ஹெல்த் கேருக்காக இந்த மாதிரி பிளான்ஸை தான் என்ன பண்ணுறாங்க, மெடிசின்ஸாக யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இது இன்னும் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. அது மாதிரியே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுமே என்ன பண்ணுது, இந்த மாதிரி நம்மளோட மெடிசின், நம்மளோட ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் ஆஃப் மெடிசினை இன்னும் அதிகமாக என்கரேஜ் பண்ணுது. ஓகேவா, என்கரேஜ் பண்ணுறது மூலயமா நமக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்கள், நம்ம இந்திய மக்களும் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்க முடியுது. இங்கே இருக்கிற மக்கள் ஆரோக்கியமாக இருந்து இதை நம்ம இன்னும் அதிகம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது நம்மளோட நாடும் பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா வளர்ச்சி அடையும். ஓகேவா, அது மூலயமா எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆனுவல் டர்ன் ஓவர், ஓகேவா, ஒரு வருஷத்துக்கு ஹெர்பல் இண்டஸ்ட்ரி மூலயமா 1995 $, ஓகேவா, $250 மில்லியன் நம்மளோட டர்ன் ஓவர் இருந்திருக்கு. ஓகேவா, அது மாதிரியே பார்த்தீங்கன்னா கெம் எக்ஸல் ரிப்போர்ட், ஓகேவா, அதுபடி பார்த்தீங்கன்னா ஆயுர்வேதா யுனானி மெடிசின்ஸு $41.6 மில்லியன் 1999 2000, ஓகேவா, அந்த இயரில் $41.6 மில்லியன் நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் இருந்திருக்கு. ஓகேவா, அதில் பார்த்தீங்கன்னா மேஜராக ஓடிசி ப்ராடக்ட்ஸுக்கு $30.5 மில்லியன் இருந்திருக்கு. ஓகேவா, இப்போது கரண்டாக பார்த்தீங்கன்னா இந்த இயர் 2024 ஆயுர்வேதிக் அண்ட் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் நம்ம இந்தியாவில் எக்ஸ்போர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா $651 மில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இது போன இயரை கம்பேர் பண்ணும்போது 3.6% growth இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட இந்த மெடிசினல் அது மாதிரி அரோமேட்டிக் பிளான்ஸோட வளர்ச்சியும் நம்ம ப்ரொடக்ஷனும் நிறைய இருக்குது. நம்ம நிறையவே எக்ஸ்போர்ட் பண்ணி அது மூலயமா நம்ம நாடோட வளர்ச்சிக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ஜஸ்ட் இந்த மாதிரி வேல்யூஸை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா 2024 $651 மில்லியன் எக்ஸ்போர்ட்டுக்கு வேல்யூ நம்ம இந்தியாவில் நடந்திருக்கு. ஓகேவா, ஜஸ்ட் ஒரு நாலேஜுக்கான சாப்டர் தான் இது. ஓகேவா, எந்த அளவுக்கு நம்ம மெடிசனல் அண்ட் அரோமேட்டிக் ப்ராடக்ட்ஸ் பிளான்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நம்மளோட நாட்டு வளர்ச்சிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகேவா, ஸோ அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த நம்மளோட இந்த அரிஸ்டா, அசவா, ஓகேவா, இந்த மாதிரி ஃபார்முலேஷன்ஸ் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 2 வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் என்ன கொடுக்க சொல்லியிருந்தோம்னா நமக்கு ஃபார்மசூட்டிக்ஸ் இனிமேல் ஒரே ஒரு வீடியோலேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத கேட்டிருந்தோம். ஓகேவா,
ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி தான் கேட்டிருக்கீங்க. ஓகேவா, பயோகெமிஸ்ட்ரி அண்ட் அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜி. ஓகேவா, சைட் பை சைடு அனாட்டமி அண்ட் ஃபிசியாலஜியும் நாங்கள் சேர்க்க பார்க்குறோம். ஆனால் அடுத்த சப்ஜெக்டாக ஸ்டார்ட் பண்ண போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா பயோகெமிஸ்ட்ரி. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அது மாதிரி நம்ம வீடியோஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு நீங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க. ஓகேவா, அந்த ஃபீட்பேக் தான் எங்களை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் எங்களை இன்ஸ்பயர் பண்ணுறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, ஸோ அது மாதிரியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.